பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது மயில் வந்து அழுதுகிட்டே இருந்தாங்க இல்லையா, சரவணன் அடிக்கடிக்கு சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, சரியாக பேசுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருந்திருப்பாங்க. நம்ம கோமதியுமே சரவணன் கிட்ட பேசுகிறதா சொல்லியிருப்பாங்க. இப்போது இது விஷயமா நம்ம பாண்டியன் கிட்ட கோமதி வந்து பேசுகிறாங்க. ஏங்க, இந்த சரவணன் கூட ஒன்றும் சரியில்லைங்க, நம்ம வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க. சரவணன் இந்த வீட்லேயே ரொம்ப நல்ல பையன் சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். அதெல்லாம் இல்லைங்க. சரவணன் இப்போ கூட மயில் கூட சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கான். மயில் இன்னைக்கு கூட கிச்சனில் பயங்கரமாக அழுதுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் என் அம்மா வீட்டுக்கே போகிறன்ற மாதிரி பேசி அழுதுகிட்டு இருந்தா. ஏங்க, இதை இப்படியே விட்டோம் அப்படின்னா சரவணனோட வாழ்க்கையுமே கெட்டு போவோங்க. இது விஷயமா நம்ம அவன்கிட்ட பேசி அவனை சரி செய்யணுங்க. இல்லைனா நம்ம குடும்பமே உடஞ்சிருங்க. ஏற்கனவே சுக்குநூறாக உடஞ்ச மாதிரி தான் இருக்குது. இருக்கிறவங்களும் பிரிஞ்சு போக வேண்டாம்ல. நீங்கள் சரவணன் கிட்ட இது விஷயமா பேசுங்க, அவன்கிட்ட பக்குவமாக எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வந்து சொல்கிறாங்க. இப்போ பாண்டியனுமே, சரி கோமதி, இது விஷயமா நானே பேசணும்னு தான் நினச்சேன், என்ன பண்ணுறது, பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, நம்ம குடும்பத்துக்கு தானே எல்லாரும் நம்பிக்கை துரோகம் பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே கோமதியோ, ஏங்க விடுங்க, நடந்தவே பேசுனா ஒன்றும் ஆக போகிறது கிடையாது, விட்டு தொலைங்க அப்படிங்கிற மாதிரி தான் எங்கள் கோமதி வந்து வெறுப்பாக சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் தம்பி அப்படி பண்ணதை நினச்சி என்னால் கண்டிப்பாக அதை ஏற்றுக்கவே முடியல. பழனியாக இப்படி பண்ணால் நமக்கு துரோகம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு நினைக்கிறப்போ ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது கோமதி அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி பேசாதீங்க, அதை பற்றி பேசினா நம்ம 2 பேரும் மனசு தான் கஷ்டப்படும். அவனுக்கு என்ன, அவன் பாட்டுக்கு நல்லா கடிய ஆரம்பித்து ஓஹோன்னு தான் போய்கிட்டு இருக்கான். விடுங்க, அவன் நல்லபடியாக இருந்தால் போதும். எதுக்காக தேவையில்லாமல் அவனை பற்றி பேசிக்கிட்டு நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு தேவையில்லைங்க. நீங்கள் போயிட்டு கடையில் இருக்கிற வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, சரி கோமதி, ஏங்க மறக்காமல் நீங்கள் சரவணன்கிட்ட அது விஷயமா பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம பாண்டியனுமே கடைக்கு போகிறாங்க. கடைக்கு போகிற வழியில் அந்த மீசக்காரவங்கள பார்க்குறாங்க. என்னப்பா பாண்டி, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. நல்லா இருக்கேன்ப்பா. என்னப்பா ரொம்ப நாளாச்சு, பணத்தை வாங்கிக்கிட்டு இன்னுமே கொடுக்காமே இருக்கியப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்கவும், உடனே அந்த மீசக்காரவங்களுமே, இல்லை பாண்டி, நான் தீபாவளிக்கு முன்னாடி நாளே 10,000 ரூபாவை உங்கள் கடையில் இருந்தவங்க கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேனே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே பாண்டியன் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்கிறீங்க அண்ணன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அந்த மீசக்காரவங்களுமே, ஆமாப்பா, இது உங்ககிட்ட தான் கொடுக்கணும்னு சொல்லி வந்தேன், கடையில் இருந்தாங்க, உங்ககிட்ட கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாங்க, அதனால தான் 10,000 ரூபாவை அப்போவே கொடுத்துட்டு வந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு, ஓ சரிப்பா, அவங்க கடையில் உள்ளவங்க மறந்துட்டு இருப்பாங்க போல், என்கிட்ட சொல்லலை, சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந்து கடைக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. பயங்கரமாக யோசிச்சுட்டு வராங்க. நம்மக்கிட்ட யாருமே பணம் கொடுத்த விஷயத்த சொல்லவே இல்லையே, யாருக்கிட்ட கொடுத்துருப்பாரு, ஐயோ அந்த விஷயத்த கேட்க மறந்துட்டுமே, சரி கடையில் போயிட்டு மயில்கிட்டையும் மயிலோட அப்பாக்கிட்டையும் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து இப்போது கடைக்கு போகிறாங்க. பாண்டியன் வந்ததுமே மயிலுமே, வாங்க மாமா, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஏப்பா மயில், மீசக்காரவங்க ஒருத்தவங்க அந்த அண்ணன் உங்ககிட்ட ஏதாவது 10,000 ரூபா பணத்தை கொடுத்தாங்களா, நமக்கு கொடுக்க வேண்டிய காசு இருந்தது, அவர் ரொம்ப நாளாக ஏமாற்றிக்கிட்டு இருந்தார், ஏதோ தீபாவளிக்கு முன்னாடி நாள் கொடுத்தாராமே, உண்மையாப்பா அவர் கொடுத்தாரா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மயிலும் மாணிக்கமும் பயங்கரமாக பதட்டப்படுறாங்க. மயில் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, ஒய்யோ அந்த பணத்தை தானே அப்பா வாங்கி நமக்கு தீபாவளி சீரெல்லாம் பண்ணாங்க, ஒய்யோ இந்த விஷயம் மட்டும் மாமாவுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அம்பிடுதான், என்னென்ன பிரச்சனை நடக்க போகுதோ, நான் அப்பாவுக்கு அப்போவே சொன்னேன் இதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு, இப்போ அந்த பணத்தை கண்டிப்பாக அப்பா ரெடி பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, 10,000 ரூபாய்க்கு அவர் எங்கே போவார், ஒய்யோ என்ன பண்ணுறது, பேசாமல் இந்த பணத்தை பழனி சித்தப்பா தான் வாங்கினாருன்னு சொல்லிட்டு நம்ம போய் சொல்லிடுவோம், ஏன்னா அவர் இங்கே இல்லவும் இல்லை, தேவையில்லாமல் பிரச்சனையும் இந்த கடையில் வராது, அதே சமயம் பழனி சித்தப்பா கிட்ட மாமாவோ கேட்க மாட்டாங்க, இத்தனை நாள் செஞ்சதுக்கு ஏதோ அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இங்கே நம்ம மாணிக்கத்துக்குமே ஒரு பக்கம் மரண பீதி, ரொம்பவே பதட்டப்படுறாங்க, அப்படியே ஒரு மாதிரி திருட்டு முழிக்கிறாங்க. உடனே பாண்டியன் இருந்துட்டு, என்னப்பா மயில், நீ உன் அப்பாவும் அன்னைக்கு கடையில் இருந்தீங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தோமாம்மா, பணத்தை அவங்க கொடுத்தாங்க, அந்த பணத்தை வாங்கினது பழனி சித்தப்பா தான் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே நம்ம பாண்டியனுக்கு பயங்கரமாக ஷாக்கிங்காக இருக்குது, அதிர்ச்சியாகவும் இருக்குது. பழனி தான் வாங்கினானா, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையேப்பா அப்படின்னு சொல்லிட்டு மயில் இருந்துட்டு, அதெல்லாம் எனக்கு தெரியல மாமா,
எனக்குமே அது விஷயமா ஞாபகம் இல்லை. பழனி சித்தப்பா உங்ககிட்ட பணத்தை கொடுத்துருப்பாங்கன்னு நினச்சேன். உங்ககிட்ட கொடுக்கலையா மாமா அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து பழனி மேலே எல்லா பழியுமே திருப்பி விட்டுறாங்க. இங்கே நம்ம பாண்டியன் பழனி மேலே பயங்கரமாக கோவப்படுறாங்க. அந்த திருட்டு பையன் அப்பப்போ கல்லாவில் பணத்தை திருடிக்கிட்டு இருந்தான். இப்போது 10,000 ரூபாவை ஒரே அடியாக எடுத்து என்ன செலவு பண்ணான்னு தெரியலையே. திருட்டு பையன் இத்தனை நாளாக எம்பிட்டு பணத்தை திருடினானோ அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் பழனியை பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. மாணிக்கத்துக்குமே இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. எங்கே நம்மக்கிட்ட பணத்தை கேட்டுருவாங்களோ, நம்ம மறைச்ச விஷயத்துக்கு அந்த பணத்தை வாங்கின விஷயத்த மறைச்சதுக்காக ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ, கடையை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்களோன்னு சொல்லிட்டு இங்கே மாணிக்கம் ஒவ்வொரு நிமிஷமும் பயந்துக்கிட்டே இருந்தாங்க. நம்ம பொண்ணு நல்லா கரெக்டாக மாஸ்டர் பிளான் போட்டு அந்த பழனி மேலே பழியை போட்டு விட்டுட்டுருச்சு. சரி நமக்கும் இது நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கமுமே சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு இங்கே பார்ப்பா மயில், 1 ரூபா 2 ரூபாவா 10,000 ரூபா, ஒவ்வொரு ரூபாவும் சம்பாதிக்கிறது எம்பிட்டு கஷ்டம். 10,000 ரூபாவை சாதாரணமாக நான் விட மாட்டேன், போயிட்டு அவன்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மயில் இருந்துட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க. ஐயோ மாமா, நீங்கள் எதுக்காக அதெல்லாம் போய் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? விடுங்க மாமா, போனால் போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. என்னப்பா மயில் பேசுகிற? இப்படியெல்லாம் பேசுனா பொழப்பு நடத்த முடியுமா? இதோ 1000 ரூபானா கூட பரவாயில்ல, 1000 ரூபா கூட பெரிய பணம் தான். இருந்தாலும் 10,000 ரூபா இதெல்லாம் என்னால் சாதாரணமாக விட முடியாது அப்படின்னு சொல்லவும் உடனே இங்கே நம்ம மாணிக்கமுமே ஆமாம்மா மயில், சம்மந்தி சொல்கிறதா ரொம்ப கரெக்டு. அம்புட்டு பெரிய பணத்தை அம்புட்டு தொகையான பணத்தை திருடிட்டு போயிருக்கான், அவனை சும்மா விடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ அப்பா, நீங்கள் வேற ஏப்பா இப்படி ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்கீங்க? அதுக்கப்புறம் அங்கே போய் கேட்க போய் கடைசியில் நம்மக்கிட்ட தான் அந்த பணத்தை கொடுத்தாங்கன்ற விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அம்புடு தான். நம்ம பழனி சித்தப்பா மேலே பழிய சொன்னதுக்கும் பணத்தை வாங்கிக்கிட்டு சொல்லாமல் இருந்ததுக்கும் சேர்த்து ஒரே அடியாக தண்டனை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். இந்த அப்பா ஏன் புரியாமல் பேசிக்கிட்டு இருக்காருன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில் வேற ஒரு பக்கம் பதட்டப்படுறாங்க. அதே சமயம் பாண்டியனை போகாமல் தடுக்கவும் பார்க்குறாங்க. ஆனால் பாண்டியன் பயங்கர கோவமாக இருக்காங்க. நான் இதை கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் கோவமாக பழனியோட கடைக்கு முன்னாடி போய் நிற்கிறாங்க. இங்கே மயிலும் மாணிக்கமும் பயங்கர பதட்டத்தில் இருக்காங்க. மாணிக்கத்துக்கு சரி நம்ம பற்றின விஷயம் வந்து வெளியே வராது, நம்ம தான் பணத்தை வாங்கி மயிலுக்கு சீர் செஞ்சோம் அப்படிங்கிற விஷயமும் யார் சொல்லி வரப்போகுது, யாரும் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, விடு, அந்த பழனி பழியை ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் ரொம்பவே கொஞ்சம் கேஷுவலாக தான் இருக்காங்க. மயில் ரொம்பவே பதட்டப்படுறாங்க. உடனே இங்கே நம்ம மாணிக்கம் இருந்துட்டு, ஏமா மயில், ஏமா இப்படி பதட்டமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நான் அப்போவே எனக்கு தீபாவளி சீரும் வேண்டாம் ஒன்றும் வேண்டான்னு சொல்லி சொன்னேன். ஆனால் நீங்கள் தான் அதெல்லாம் பார்த்துக்கலாம், பணத்தை நான் திருப்பி கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு நீங்கள் 10,000 ரூபா வாங்கி தீபாவளி சீரு உங்களுக்கு ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டீங்க. இப்போது பார்த்தீங்களா, நம்மக்கிட்ட தான் அந்த அண்ணா பணத்தை கொடுத்தாங்கன்ற விஷயம் தெரிஞ்சுது அப்படின்னா அம்புடு தான். நம்ம இந்த கடையிலே இருக்க முடியாது. நான் சரவணன் மாமா கூட அரைகுறை வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேனே, அதுவும் நிலைக்காது. ஏன்பா இப்படி பண்ணி தொலைக்கிறீங்க? என் கல்யாண விஷயத்தில் தான் எத்தனையோ பொய்யை சொல்லி என்னை இப்போ வரைக்கும் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்போது தேவையில்லாமல் வேண்டான்னு சொல்லி 10,000 ரூபாவை வாங்கி இப்போ பார்த்தீங்களா இந்த பிரச்சனை எங்கே வந்து நிற்குதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லவும் உடனேங்க நம்ம மாணிக்கம் இருந்துட்டு, ஏமா மயிலே நீ பயப்படுற? அதான் பழனி மேலே தானே பழி போட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை பழனி சித்தப்பா எடுக்கலைன்ற விஷயம் வெளியே வந்துருச்சு, அந்த பணத்தை அவர் வாங்கலை அப்படின்ற விஷயம் வெளியே வந்துருச்சு அப்படின்னா என்னப்பா பண்ண முடியும்? கடைசியில் நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம பாண்டியன் வந்து பழனி கடை முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கிறத இங்கே நம்ம சுகன்யா உள்ளேருந்து கவனிக்கிறாங்க. என்ன, பாண்டியன் வந்திருக்காரு, இவர் எதுக்காக வந்திருப்பாரு? கண்டிப்பாக சமாதானம் பேசுகிறதுக்கு வந்திருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சமாதானம் பேசுகிறதுமே நமக்கு வேண்டாத வேலை. ஏன்னா அந்த குடும்பத்துக்கும் நமக்கும் எந்த ஒரு ஒட்டும் இருக்கவே கூடாது. இல்லைன்னா நம்ம புருஷன் வழக்கம் போல் எடுபடி வேலை பார்க்குறதுக்கு போயிடுவாங்க. எது நடந்தாலும் தப்பாக தானே இருக்கும். எதுக்காக இந்த ஆள் இங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பழனி யதார்த்தமாக பார்த்துட்டு ஸ்டன்னாகி போய் நிற்கிறாங்க. எதுக்காக மச்சான் வந்து இங்கே நிற்பாரு? சரி நம்ம கூப்பிடலனாலையும் மரியாதை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி வெளியே வந்து, வாங்க மச்சான், வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். உடனே பாண்டியன் கோவமா, உங்ககிட்ட நான் கொஞ்சி கொலாவறதுக்கு உறவாடுறதுக்கெல்லாம் நான் இங்கே வர கிடையாது, நான் ஒரு விஷயத்த கேட்கணுன்றதுக்காக வந்திருக்கேன். என்ன மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு. மச்சாங்கிச்சானெல்லாம் உறவு மர சொல்லியெல்லாம் கூப்பிடாதடா, பொறுக்கி பயிரேன், திருட்டு பயிலே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க.
நம்ம சுகன்யாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. உடனே பழனி இருந்துட்டு, இங்கே பாருங்க மச்சான், திருட்டு பையன் அது இதுன்னு எதுவும் சொல்லாதீங்க. இப்போது என்ன விஷயமா நீங்கள் வந்தீங்க, எதுக்கு தேவையில்லாமல் பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக நம்ம பழனியுமே கேட்குறாங்க. டேய், மீசக்காரவன் ஒருத்தவன் என்கிட்ட 10,000 ரூபாய் கடன் வாங்கின விஷயம் உனக்கும் தெரியும். அவன் பணத்தை உன்கிட்ட தான் கொடுத்துருக்கான். நீ அந்த பணத்தை யாருக்குமே தெரியாமல் தனிப்பட்ட முறையில் செலவு பண்ணியிருக்க. தீபாவளிக்கு முன்னாடி நாள் தான் அந்த பணத்தை அவர் உன்கிட்ட கொடுத்துருக்காரு. நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. பணத்தை என்னடா பண்ண? 10,000 ரூபா அந்த பணத்தை கொண்டு வந்து இந்த கடைக்கு செலவு பண்ணியடா, இந்த கடை வைக்கிறதுக்கு அதுவும் உதவிச்சாடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பழனியை பயங்கரமாக கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம பழனி இருந்துட்டு, மச்சான் நீங்கள் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த கடை விஷயமா யாராவது கடன் வாங்கிட்டு போயிருந்தாலுமே 10 ரூபாய் இருந்தாலுமே நான் அந்த கல்லாவில் தான் போடுவேன் மச்சான். சத்தியமாக அந்த பணத்தை நான் வாங்கலை மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு பழனி கொஞ்சம் நிதானமாக தான் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே பாண்டியனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. டேய், நீ எவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகின்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏற்கனவே எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாருக்குமே நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு வந்தவன் தானே. இந்த பணத்தையுமே எடுத்து செலவு பண்ணிட்டு இப்போது எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறியாடா திருட்டு பையலே. இப்படி திருடி செலவு பண்ணுறதுக்கு பதிலாக நீ பிச்சை இருந்திருக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கேள்வி கேட்குறாங்க. சுகன்யாவுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. வெளியே வந்து, இங்கே பாருங்கண்ணே, வாய்க்கு வந்தபடியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க. என் புருஷனை என்ன திருடன் சொல்கிறீங்க? இத்தனை வருஷமாக அந்த வீட்டுக்கும் கடைக்கும் அழிஞ்சிக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு எடுபடி வேலை பார்த்துக்கிட்டு கஷ்டப்பட்டது என் புருஷன். இன்ன வரைக்கும் ஒரு ரூபா கூட அதிலேருந்து எடுத்துருக்க மாட்டார். கல்யாணம் ஆகி எனக்கும் அவருக்கும் 2 வருஷத்துக்கிட்ட ஆகுது. இப்போ வரைக்கும் ஒரு முளம் பூ வாங்கிட்டு வந்து கொடுத்தது கிடையாது. ஏன்னா அவங்கக்கிட்ட 1 ரூபா பணம் இல்லை. 1 ரூபா கூட உங்களை கேட்காம அவங்க எடுக்க மாட்டாங்க. அந்த குடும்பத்தில் 30 வருஷமாக இருந்திருக்காரு. ஆனால் அவரை கொஞ்சம் கூட நீங்கள் யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்க. தனியாக கடை வச்சு சொந்த காலில் நிற்கணுன்றதுக்காக அவங்க ஒரு கடையை வச்சுட்டாங்க. அதுக்கு உங்களுக்கு வயிற்றுச்சல் அதாவது பொறுத்துக்க முடியல. அதுக்காக நீங்கள் என்ன வேணாலும் பழியை சுமத்துவீங்களா? அதெல்லாம் ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. தேவையில்லாமல் என் புருஷனை ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தீங்க, அம்புடுதான் போலீஸ்க்கு கால் பண்ணி வர சொல்லி பிடிச்சிட்டு போக சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே பாண்டியன் இருந்துட்டு, என்னடா என்ன நீ தான் அந்த குடும்பத்துக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண, அது மட்டும் இல்லாமல் கடையில் உள்ள பணத்தையும் திருடிட்டு வந்திருக்க. இதுக்கெல்லாம் நீ தான்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும். நீயும் பேசி இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்ட. உன் பொண்டாட்டியை ஏவி விட்டு இப்போது பேச வைக்கிறியா? இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்டா. ஒவ்வொரு ரூபாயும் எம்பிட்டு கஷ்டப்பட்டு உழைச்சிருப்போன்னு எனக்கு தான் தெரியும். ஒழுங்காக 10,000 ரூபாவை கொடுக்கலன்னா அம்புடு தான் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் மச்சான், நீங்கள் 10,000 ரூபாய் இல்லை 10 லட்சம் கூட என்கிட்ட நீங்கள் கேளுங்க. ஆனால் திருடனன்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. உங்களுக்கு எம்பிட்டு பணம் வேணும்னாலும் நான் என் தலையை அடமானம் வச்சாவது உங்களுக்கு பணத்தை புரட்டி கொடுப்பேன். ஆனால் இந்த 10,000 ரூபாவை நான் திருடிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லாதீங்க மச்சான். என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? இத்தனை நாளாக உங்கள் வீட்டில் வேலைக்காரனாக வேலை செஞ்சதுக்காக தான் இப்படியெல்லாம் என் மேலே திருட்டு பட்டத்தை கட்டுறீங்களா? 1000 ரூபாய் பணம் காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்னை எப்படியெல்லாம் எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்துனீங்க. ஏன் அந்த கடையில் நான் மட்டும்தான் வேலை செய்கிறேன்னா? மயிலோட அப்பான்னு எல்லாரும் தானே அந்த கடையில் இருக்காங்க. அவங்களெல்லாம் ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க. ஏன் உங்கள் சம்மந்தி வந்த நாளே 1 மாதத்துக்கு தேவையான மளிகை பொருள் எல்லாமே வீட்டுக்கு கொண்டு போனாங்க. அது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொன்னாங்களா? அது கேள்வி கேட்டதுக்கு, இதெல்லாம் ஏன் கடை, என் சம்மந்தி கடை, நான் எடுத்துன்னு போவேன், கணக்குலலாம் எழுத முடியாதுன்னு சொல்லிட்டு உங்கள் சம்மந்தி எம்பிட்டு திமுறா பேசிட்டு போனாருன்னு தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் பணத்தை எடுத்தது உங்கள் சம்மந்தி தான். அந்த 1000 ரூபாவை இப்போ எடுத்திருக்க 10,000 ரூபாய் பணத்தையுமே வாங்கினது உங்கள் சம்மந்தியாக தான் இருக்குமே தவிர, நான் எந்த காலத்துக்குமே அந்த கடையில் கல்லாவில் இருந்தோ இல்லை வேறு வழியிலேருந்தோ 1 ரூபா கூட எடுத்துருக்க மாட்டேன் மச்சான். என்னுடைய கஷ்டமும் உழைப்பும் தான் அந்த கடையில் இருக்கே தவிர, ஆனால் அந்த கடை மூலமாக வந்த பணம் என்கிட்ட 1 ரூபா கூட இருக்காது. நான் அதிலேருந்து எடுக்கவும் கிடையாது. தேவையில்லாமல் என்னை சந்தேகப்பட்டு என்னை திருடன் அது இதுன்னு சொல்லிட்டு தேவையில்லாத பட்டத்தெல்லாம் எனக்கு கட்டினீங்க அப்படின்னா, நான் இத்தனை நாளாக அதாவது நீங்கள் பேசுனது திட்டினதெல்லாம் வாங்கிக்கிட்டு இருப்பேன்னு நினச்சிக்காதீங்க. இப்போவும் எனக்கு பேச தெரியும். இத்தனை நாளாக என் மச்சான், என் அக்காவோட புருஷன், என் அக்கா குடும்பம்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாரையும் நான் தலைமலை தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் எல்லாரும் என் தலைமலை உட்காந்துக்கிட்டு என் தலை ரொம்ப நல்லா வாட்டமாக இருக்குது காலில் மிதிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு என்னை போட்டு நல்லா மிதிச்சிட்டிங்களே மச்சான். இப்போது 10ஆவதுக்கு திருட்டு பட்டம் வேறு கட்டுறீங்களா?
இங்கே பாருங்க மச்சான், உங்கள் பணத்தெல்லாம் நான் ஒரு ரூபா கூட எடுத்தது கிடையாது. தேவையில்லாமல் இங்கே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. இங்கேருந்து இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக சொல்கிறாங்க. இங்கே சுகன்யாவுமே இப்போதாங்க நீங்கள் ரொம்ப கரெக்டாக பேசியிருக்கீங்க. அவங்களுக்கு இப்பயாவது உரைக்கட்டும். நீங்கள் அந்த கடைக்காகவும் ஏன் உங்கள் மச்சானுக்காகவும் மச்சானோட குடும்பத்துக்காகவும் எவ்வளோ நேர்மையாக இருந்துப்பீங்க. நீங்கள் எம்புட்டெல்லாம் வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் அதெல்லாம் ஒரு நிமிஷம் கூட யாரும் நினச்சி பார்க்காம உங்களை எப்படியெல்லாம் இப்போ பேசிக்கிட்டு இருக்காரு பார்த்தியாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சுகன்யாவுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம மயிலுமே ரொம்பவே பதட்டப்படுறாங்க. அப்பா, மாமா வேறு ரொம்ப நேரமாக அங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது பெரிய பிரச்சனை வந்துட போகுதுப்பா. அப்பா, உங்ககிட்ட தான் அந்த மீசக்காரண்ணா பணத்தை கொடுத்தாரு அப்படின்ற விஷயத்த நம்ம பேசாமல் போய் சொல்லிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சரவணன் கரெக்டான டைமுக்கு வந்து அவங்க 2 பேரும் பேசுனது எல்லாத்தையுமே கேட்டுறாங்க. நம்ம சரவணன் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அப்பா வேறு என்ன பழனி மாமா கடை முன்னாடி நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணன் வந்து இங்கே பார்க்குறாங்க. இரு இவங்களுக்கு வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணன் வந்து அப்பா என்னப்பா ஆச்சு, ஏன்ப்பா இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போது நம்ம பாண்டியன் வந்து நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. 10,000 ரூபா அந்த அண்ணன் கொடுத்ததை இந்த பழனி தான் வாங்கி வச்சுருக்கான். நமக்கு தெரியாமல் இவன் செலவு பண்ணிகிட்டு இருக்கான். அந்த பணத்தை திருடிட்டான் சரவணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் சொல்லவும், இதை கேட்டதுமே சரவணன் இருந்துட்டு அப்பா, அப்படியெல்லாம் கண்டிப்பாக மாமா பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே பாண்டியன் இருந்துட்டு இல்லைடா, அந்த பணத்தை வாங்காமல் நான் பக்கம் கூட நகர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா ஒரு நிமிஷம் வாங்க, அப்புறம் வந்து பேசிக்கலான்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிக்கிட்டு நம்ம சரவணன் வந்து நம்ம பாண்டியனை இழுத்துட்டு போகிறாங்க. கடையன்னு போனதுமே டே சரவணா கையை விடுறா, எதுக்காகடா இப்போ என்னை கூட்டிகிட்டு வந்த? அந்த பழனி நம்ம வீட்டுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணது மட்டும் இல்லாமல் பணத்தை திருடிட்டு போயிருக்கான். கடையில் எம்புட்டு பணத்தை திருடினானா யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போதும் நிறுத்துங்கப்பா. மாமா ஏதோ கடை வச்சுட்டாரு, விடுங்கப்பா, அதை விட்டு தொலைங்க. அவர் ஏதோ நல்லா இருந்துட்டு போகிறாரு. ஆனால் கடையில் இது வரைக்கும் மாமா ஒரு நாளும் ஒரு ரூபா திருடி இருக்க மாட்டார். அது மட்டும் இல்லாமல் அவர் இந்த கடைக்காக எம்பிட்டு உழைச்சிருக்காருன்னு உங்களுக்கும் தெரியும், நம்ம எல்லாருக்குமே தெரியும். கடையிலேருந்து பணத்தை திருடினது, கடையிலேருந்து மளிகை பொருள் எல்லாத்தையும் தன்னோட வீட்டுக்கு மூட்டை கட்டிட்டு போனதுன்னு எல்லாத்தையும் பண்ணது இதோ நிற்கிறாரே இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா சொல்கிற சரவணா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலுக்கும் மாணிக்கத்துக்கும் பயங்கர பத்திரமா இருக்குது. மயிலுக்கு படப்படாங்குது. ஐயோ சோழி முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியனுக்கு ஒன்றுமே புரியல. டே சரவணா, நீ சொல்கிறதெல்லாம் என்னால் நம்ப முடியல, தெளிவாக சொல்லுடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்பா அதான் அந்த மீசக்காரவங்க உங்களுக்கு 10,000 ரூபா பணம் கொடுக்கணும்ல, அந்த 10,000 ரூபாவை உங்கள் சம்மந்திக்கிட்ட தான் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம பாண்டியன் பயங்கர அதிர்ச்சியாக எங்கள் மயிலையும் மயிலோட அப்பாவையும் பார்க்கவும், மயில் வந்து ரொம்பவே பயத்தோடு நின்றுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாண்டியன் இருந்துட்டு என்னப்பா மயில், நீ என்னமோ பழனி சித்தப்பா தான் இதை வாங்கிட்டு போனார் இந்த பணத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இப்போ என்னடானா உன் அப்பா தான் இதை வாங்கியிருக்காரு. என்னப்பா எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு இப்படி என்னை ஏமாத்தணும்னு நினைக்கிறீங்களா? ஒருத்தவங்க கூட நம்பிக்கையாக இருக்க மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து பயங்கர கோபமாக கேட்குறாங்க. உடனே சரவணன் இருந்துட்டு அப்பா, இவங்க தான்ப்பா அந்த பணத்தை வாங்கியிருக்காங்க, இவங்க தான் செலவு பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேரும் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறத நான் என் காதால் கேட்டுட்டு தான்ப்பா உங்ககிட்ட சொல்கிறேன். பிரச்சனை பெருசாக போயிடும் போல இருக்குது, நம்ம விஷயத்த சொல்லிடலாம்ப்பான்னு சொல்லிட்டு மயில் வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருந்தாப்பா. இவங்க 2 பேருமா சேர்ந்து தான் அந்த பணத்தை வந்து ஆட்டை போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1,100 ரூபா ஒரு நாள் காணாமல் போயிடுச்சுல்லப்பா. அந்த பணத்தை எடுத்தது கூட இந்த மயிலோட அப்பா தான்ப்பா. அதை நான் என் கண் கூட பார்த்தேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டதுமே நம்ம பாண்டியன் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. டே சரவணா, இதை ஏன்டா முன்னாடியே என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அப்பா, நான் தான் மயிலை பற்றி என்ன சொன்னாலும் நீங்கள் தான் நம்ப மாட்டேங்கிறீங்களே. அது மட்டும் இல்லாமல் நான் ஏதாவது சொன்னால் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த மயிலுமே ஏதாவது ஒன்று சொல்லி திருப்பி விட்டுறா. அவள் பேச்சை தான் நீங்களும் நம்புறீங்க. அப்பா, இவங்க யாருமே சரியில்லைப்பா. அது மட்டும் இல்லாமல் இவ யார் தெரியுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு மயில் பற்றின எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. படிப்பு விஷயம், அதுக்கப்புறம் வயசு விஷயம், குழந்தை விஷயம்னு சொல்லிட்டு லைனாக அடுக்கிக்கிட்டே வராங்க. இதெல்லாம் கேட்க கேட்க நம்ம இது பாண்டியனுக்கு நெஞ்சு வலியே வர மாதிரி இருக்குது. பயங்கர அதிர்ச்சி ஆகிறாங்க. அப்பா, இந்த மயில் இனிமேல் இந்த வீட்டிலே இருக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம சரவணன் சொன்னதெல்லாம் கேட்டு பாண்டியன் பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க. டே சரவணா, நீ சொல்கிறதெல்லாம் என்னால் நம்ப முடியலடா. மயில் கூட நீ ஒன்று சேர்ந்து வாழக்கூடாதுன்றதுக்காக நீ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கே சரவணா அப்படின்னு சொல்லி கேட்குவோம். அப்பா, அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லைப்பா, நான் சொல்கிறது தான்ப்பா உண்மை. தயவு செஞ்சு நான் சொல்கிறத நம்பி இவங்க 2 பேரையும் கடையை விட்டும் வீட்டை விட்டும் துரத்தணும்ப்பா. அப்போ தான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும், நம்ம கரெக்டாக கடையையும் நடத்த முடியும். இல்லைனா ஒரு ரூபா 2 ரூபா வர லாபத்தை கூட
இவங்க எல்லாத்தையும் ஆட்டைய போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே மாணிக்கம் இருந்துட்டு, என்ன மாப்பிள்ள என்னென்னமோ அபாண்டமாக பழி போட்டுக்கிட்டு இருக்கீங்க சம்மந்தி, இங்கே பாருங்கள் சம்மந்தி, மாப்பிள்ளை சொல்கிற மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை சம்மந்தி, 10,000 ரூபாவை அந்த பணத்தை எங்ககிட்ட தான் கொடுத்தாங்க. சரி மயிலுக்கு இந்த விஷயம் தெரியாது, நீங்களாவது சொல்லியிருக்கலாம்ல சம்மந்தி, ஏன் பாப்போ நீங்கள் மயில் கூட சேர்ந்துக்கிட்டு இல்லை அவன் தான் வாங்கினது அப்படின்னு சொல்லிட்டு பழனி மேலே பழிய போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் பயங்கர கோவமாக கேட்கவும், இங்கே மாணிக்கம் எதுவுமே சொல்ல தெரியாமல் திருட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம பாண்டியனுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. ஒருத்தவங்க கூட நமக்கு நேர்மையே இல்லையே, எல்லாருமே நம்பிக்கை துரோகம் பண்ணுறவங்களாவே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசொடைஞ்சு போயிடுறாங்க. இதை நம்ம வீட்டில் போய் பேசிக்கணும், கண்டிப்பாக இது விஷயமா நம்ம வீட்டில் பேசி ஒரு நல்ல முடிவு எடுக்கணுன்ற மாதிரி நம்ம பாண்டியன் வந்து யோசிக்கிறாங்க. அப்போ தான் பாண்டியனுக்கு ஒரு கால் வருது பேங்க்லேருந்து, நீங்கள் உடனே சீக்கிரமாக கிளம்பி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே பாண்டியனுமே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி போகிறாங்க, எதுவுமே பேசிக்காமல். இப்போ சரவணன் இருந்துட்டு மயில்கிட்ட, இங்கே பாருடி, இனிமே உனக்கு இந்த இடத்துலையும் சரி என் வீட்லேயும் சரி எங்கேயுமே உனக்கு இடம் இல்லை, உன் அப்பா கூட போயிட்டு உங்கள் வீட்டில் உட்காந்து ஜாலியாக திருட்டு கதை பேசிக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணனுமே போயிடுறாங்க. இப்போது நம்ம பழனி இருந்துட்டு சுகன்யா கிட்ட, சுகன்யா நீ கடையை பார்த்துக்கோ, கொஞ்சம் செலவு வாங்கிட்டு வர வேண்டியது இருக்குது, பொருளெல்லாம் வாங்கிட்டு வரணும், நான் போயிட்டு அதை கொஞ்சம் தான் இருக்கும் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பழனியுமே செலவு வாங்கிறதுக்காக, அதாவது கடைக்கு பொருள் வாங்கிறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பாண்டியன் பேங்க்கு போயிட்டு வரப்போ நம்ம சரவணன் பற்றியும் அதுக்கப்புறம் பழனி பற்றி வீட்டில் நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே நினச்சிக்கிட்டு, அதாவது வண்டி ஓட்டுறப்ப முன்னாடி பார்த்து கவனமாக வராமல் ஏதோ ஒரு நினப்பில் வரவும் முன்னாடி வந்த லாரி வந்து நம்ம பாண்டியனை மோதிடுறது. கரெக்டாக நம்ம பழனியுமே அதை பார்க்குறாங்க. உடனே ரொம்பவே பதட்டமாக பைக்கை கீழே போட்டுட்டு வந்து, மச்சான் உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தலையில் நல்லா பயங்கரமாக அடிபட்டிருக்கு. உடனே நம்ம பழனி வந்து ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி நம்ம பாண்டியனை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்துறாங்க. பழனி பயங்கரமாக அழுகுறாங்க, மச்சான் உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது மச்சான், ஐயோ கடவுளே, மச்சானுக்கு எதுவும் ஆகாமல் நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருமே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ரொம்பவே கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் தான் இருக்குது. நிறைய பிளட் வந்து லாஸ் ஆகிருக்கு. இப்போ அதாவது தலையில் பின்னாடி நிறைய அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டருமே சொல்லிட்டு போயிருப்பாங்க. நம்ம பழனி வந்து ரொம்பவே பதட்டமாகவும் பயத்துலேயும் இருக்காங்க. வீட்டில் அக்கா கிட்டே எப்படி சொல்கிறது, இந்த விஷயத்த சொன்னோம் அப்படின்னா அக்கா எப்படி தாங்கிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர யோசனையில் இருக்காங்க. சரி இந்த விஷயத்த அக்கா கிட்ட நம்ம சொல்ல வேண்டாம், கதிருக்கு கால் பண்ணி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கதிருக்கு கால் பண்ணுறாங்க. கதிருமே கால் அட்டன் பண்ணி, சொல்லுங்கள் மாமா, எப்படியோ என் கூட பேசணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணிருக்கு போல், அதனால தான் ஃபோன் பண்ணியிருக்கீங்க மாமா, இப்போ நீங்கள் ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு, டே கதிரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. மாமா என்ன மாமா ஆச்சு, ஏன் மாமா நீ அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக நம்ம கதிருமே கேட்கவும், டே கதிர் அது நான் எப்படிடா சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. மாமா சொன்னால் தானே மாமா தெரியும், என்ன பிரச்சனை மாமா, ஏதாவது உனக்கு பிரச்சனையா சொல்லு மாமா, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, டே மச்சானுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சிடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அழுதுகிட்டே சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம கதிர் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன மாமா சொல்கிற, எப்படி மாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் பொருள் வாங்கிறதுக்காக மார்க்கெட்டுக்கு போய்கிட்டு இருந்தேன்டா, அப்போ தான் மச்சான் எங்கேயோ போயிருந்து வந்துக்கிட்டு இருந்தார், அப்போது முன்னாடி வர லாரியை கவனிக்காமல் அவர் பாட்டுக்கு நடு ரோட்டில் வண்டியை ஓட்டிக்கிட்டு வந்தார், அந்த லாரிக்காரனும் அப்படியே பிரேக் போட முடியாமல் அடிச்சிட்டான்டா, நான் தான் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேன், நான் லொக்கேஷன் அனுப்பிடுறேன், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்கிறாங்க. இதோ மாமா நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜி இருந்துட்டு, என்ன கதிர் ஏன் இப்படி பதட்டப்படுற, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இரு ராஜி நான் வந்து சொல்கிறேன், ஏங்க என்னன்னு சொல்லுங்கள், நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஓ அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான், நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரேன், நீ கடையை இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு, கதிர் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜியுமே கூட வராங்க. 2 பேருமா ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. இங்கே நம்ம பழனி வந்து பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம கதிர் வந்ததுமே பழனி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. டே மச்சானுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமாக இருக்குடா, தலையில் பலமாக அடிபட்டிருக்கு, டாக்டர் கேட்டாலுமே ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷன், நாங்கள் எதுவும் இப்போ சொல்ல முடியாது அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்கிறாங்கடா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது கதிர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க. இங்கே ராஜியுமே பயங்கரமாக அழுகுறாங்க. ஐயோ கடவுளே, ஏன்னா இப்படியாச்சு, ஏன் மாமா கவனக்குறைவாக வந்திருக்காரு, எதை பற்றி யோசிச்சுட்டு வந்திருப்பாருன்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அத்தைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப வருத்தப்படுவாங்களே, அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க தாங்கவே மாட்டாங்க, இப்போதைக்கு சொல்ல வேண்டாம், டாக்டர் எது ஒன்று சொன்னதுக்கப்புறமா நம்ம இந்த விஷயத்த அத்தை கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம செந்தில் நம்ம கதிர் வந்து செந்திலுக்கு கால் பண்ணுறாங்க, ராஜி வந்து மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி விஷயத்த சொல்லவும் மீனா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க, அப்படியே அழுகவும் ஆரம்பிச்சிடுறாங்க.
ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே இங்கே செந்திலும் மீனாவும் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. மீனா வந்து மாமா இப்போ எப்படி இருக்காரு, டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக ராஜிக்கிட்ட கேட்கவும், அக்கா இன்னுமே டாக்டர் வரவே இல்லை, இன்னுமே ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு தான் இருக்குது, சித்தப்பா தான் சொன்னார் தலையில் அடிபட்டிருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனா பயங்கரமாக அழுகுறாங்க. அத்தைக்கு தெரியுமா அந்த விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை அத்தைக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அவங்க ரொம்ப கவலைப்படுவாங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்க தாங்கிக்கவே மாட்டாங்க, அதான் டாக்டர் வந்து என்ன ஏதுன்னு சொல்லிட்டதுக்கு அப்புறம் அத்தைக்கிட்ட சொல்லலான்னு சொல்லி நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம் ராஜி, நீ சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனாவுமே சொல்கிறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம கோமதி வந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன இவங்க இன்னுமே வரல, சரவணன்கிட்ட மயில் பற்றின விஷயத்த பேச சொன்னேன், பேசினாங்களே இல்லையான்னு தெரியலையே, மயில் வேற அழுதுகிட்டே இருந்தா வீட்டுக்கு போயிடுறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம பழனியுமே ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சுகன்யா பழனிக்கு கால் பண்ணுறாங்க, ஆனால் கால் அட்டன் பண்ணவே பண்ணுறதில்ல நம்ம பழனி, திரும்ப திரும்ப கால் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம பழனி வந்து கால் அட்டன் பண்ணுறாங்க. என்னங்க போய் எம்பிட்டு நேரம் ஆகுது, இன்னுமே நீங்கள் வரவே இல்லை, கடையில் நிறைய கூட்டம் வருதுங்க, அவங்களெல்லாம் சமாளிக்க முடியல, தனியாக இருந்து நீங்கள் சீக்கிரமாக வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு, சுகன்யா நீ வேலையை பாரு சுகன்யா, நான் அப்புறமா வரேன், இப்போ என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, நான் தனியாக எப்படிங்க கடையை இப்படி ரன் பண்ணுறது, இப்படி பேசுனீங்கன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. இங்கே பாரு சுகன்யா, மச்சானுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, என்னால் கண்டிப்பாக அங்கே வர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே எங்கள் சுகன்யா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் சுகன்யா, நான் செலவு பொருள் வாங்கிறதுக்காக போய்கிட்டு இருந்த அப்போவே மச்சான் ஒரு லாரி முன்னாடி வந்து அப்படியே மோதிட்டாரு, அவர் இப்போது ரொம்பவே கிரிட்டிக்கலான கண்டிஷனில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்கிறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன